கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வருடத்தின் இறுதி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் நமக்கு தருகிற வார்த்தை, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. ஆம், இந்த வருடத்தை சற்று திரும்பி பார்ப்போம். எத்தனையோ பயங்கரங்கள் சூழ்ந்திருந்த பாதைகள், திகில் நிறைந்த பாதைகள், வேதனையும் கண்ணீரும் கலக்கங்களும் நிறைந்த பாதைகள், தேவைகளும் தேக்கங்களும் நிறைந்த பாதைகள், மனிதனாலும் சொந்தங்களாலும் உறவுகளாலும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பாடுகள், எத்தனையோ விதங்களிலே கலக்கங்களும் கண்ணீரும் நிறைந்திருந்த அந்த சமயத்தில் நாம் நிற்க முடியுமா, இந்த வருடத்தை வெற்றிகரமாய் முடிக்க முடியுமா என்று ஏங்கின காலங்கள். பல நேரங்களிலே நான் ஏன் வாழ வேண்டும், நான் வாழ்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நம்மை நாமே அடித்து கொண்ட காலங்கள். ஆனாலும் ஒவ்வொரு நாளிலும் நாம் வீழ்ந்து விடாதபடி, மடிந்து விடாதபடி, தேவ பிள்ளைக்குரிய ஸ்தானத்தை இழந்து விடாதபடி தேவனாகிய கர்த்தர் அழகாகவும் அதிசயமாகவும் நடத்தி இந்த வருடத்தின் இறுதி நாட்களை காண செய்திருக்கிறார் என்றால் அதுதான் கர்த்தர் பாராட்டின கிருபை 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 என்று பரிசுத்த வேதம் ஆணித்தரமாய் சொல்லுகிறது. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல காலை நேரத்திலும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இவ்வளவு தூரம் அதிசயமாக ஆச்சரியமாக தேவனுடைய கிருபை நடத்தி இருப்பது உண்மை என்றால், இன்னும் வருகிற காலங்களிலும் எதை குறித்தும் நாம் கலக்கமில்லாதபடி முன்னேறுவதற்கு கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய மகிமையும் அதிசயமாய் நடத்த ஆரம்பிக்கும். ஆச்சரியமான வழிகளை நமக்காக திறக்க பண்ணுவது கிருபை. இது தகுதியின் அடிப்படையிலே நாம் செய்த நற்கிரியைகளுக்கு ஏற்ற அவை விடை கிடைப்பதல்ல, நாம் செய்த நல்ல காரியங்களுக்கு ஏற்ற பதில் உண்டாவதல்ல. நாம் செய்த நற்கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அடைய எண்ணி பார்ப்போம் என்றால் அது மிகவும் அவை வருத்தத்திற்குரியதாயிருக்கும். ஆனாலும் தேவனுடைய கிருபை தகுதியற்ற நமக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் செய்து ஆச்சரியமாய் வரும் காலங்களிலும் வரும் புதிய ஆண்டின் நாட்களிலும் சிறப்பாக நடத்தப் போகிறது. ஆம், இந்த கிருபையை பற்றி கொள்ளுவோம், இந்த கிருபையை பிடித்து கொள்ளுவோம். இந்த கிருபையை விட்டு விலகாதிருக்கிற ஒரு நல்ல பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தி கொள்ளுவோம். காலை தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு கிருபையை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ளுவோம். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து தேவனுக்கு மகிமையை செலுத்தி கிருபையை நாம் வளர்த்தி கொள்ளுவோம். ஸ்தோத்திர ஜபத்தினால் ஸ்தோத்திரத்தை எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்தி கிருபையிலே பெருகிறவர்களாய் காணப்படுவோம். நம்மை ஆச்சரியமான பாதையிலே இன்னும் அதிசயமாய் நடத்துகிற தேவ கிருபை, இம்மட்டும் நம்மை நடத்தினதை விட இன்னும் சிறப்பாக நடத்துகிற தேவ கிருபையை பற்றி கொள்ளுவோம் என்றால், கர்த்தராகிய தேவன் நமக்கு பாராட்டின அந்த கிருபை இன்னும் சிறப்பாக வாழ்நாள் முழுவதும் நம்மை நடத்துவதற்கு போதுமானதாயிருக்கிறது. கிருபையை பற்றி கொள்ளுவோமா, கிருபையை சார்ந்து கொள்ளுவோமா? தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கிருபையினால் நிறைத்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவ கிருபையினாலே நீ தந்திருக்கிறதான இந்த மகத்தான நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் இறுதி நாட்களுக்குள் என்னை கொண்டு வந்திருக்கிறீர். கர்த்தரை திரும்பி பார்க்கிறேன். நான் எப்படி வந்துவிட்டேன், எப்படி இந்த ஆண்டிற்குள் பிரவேசித்திருக்கிறேன், எப்படி இந்த ஆண்டுக்குள் ஆண்டை முடித்திருக்கிறேன் என்று கவனித்து பார்க்கும் பொழுது என்னுடைய பலத்தினாலோ சாமர்த்தியத்தினால் அல்ல,
தேவன் எனக்கு பாராட்டின கிருபை ஒன்றே என்னை நடத்தி வந்திருக்கிறது என்று மனத்தாழ்மையோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரே மகிமைப்படுத்தும். தொடர்ந்து வருகிற புதிய நாட்களிலும் புதிய ஆண்டிலும் புது கிருபைகளை ஒவ்வொரு நாளும் தந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள பாக்கியவானா என்னை நிறுத்தி என்னை ஆசீர்வதியும் என்று அப்பாவுடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.